முயன்றால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உணர்த்தும் கதை. ஏகலைவன் என்றொரு வேடன் இரணியதனுசு என்ற வேடுவ இனத்தைச் சேர்ந்த ராஜாவின் மகன். நல்ல குருவை தேடி அவர் மூலம் வில்வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டவன். அதற்காக துரோணரை தேடி வந்தான். அவர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தையை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். ஏகலைவன் அவரிடம் தன்னையும் மாணவனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டான். அவரோ மறுத்துவிட்டார். ஆனாலும் அவரையே குருவாக மனதில் ஏற்ற ஏகலைவன் தன் இருப்பிடமான காட்டிற்குள் வந்து துரோணரைப் போல ஒரு சிலை செய்தான். அந்த சிலையை தினமும் வணங்கி குருவுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை செய்துவிட்டு தினமும் வில்வித்தை பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பித்தான். அதில் தேர்ந்தவனானான். பின்னர் ஒரு சமயம் பாண்டவர்களும் கௌரவர்களும் துரோணருடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார்கள். அவர்கள் ஏகலைவன் இருக்கும் பகுதிக்கு வந்தபோது ஏகலைவனை நோக்கி வந்த ஒரு நாய் அவனை கடிக்க பாய்ந்தது. அவன் அதன் வாயில் 7 அம்புகளை ஒரே கொத்தாக பாயும்படி செலுத்தினான். நாயின் வாயில் 7 அம்புகளும் ஒரு சேர பாய்ந்திருப்பதைக் கண்ட பாண்டவர்களும் கௌரவர்களும் ஆச்சரியப்பட்டனர். இந்த பானங்களை எய்தவன் யாராக இருப்பான்? அவன் மிகுந்த திறமைசாலியாகத்தான் இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டே வந்தவர்கள் அம்பும் கையுமாக அங்கு ஏகலைவன் நிற்பதைக் கண்டனர். அவனிடம், நீதானே நாயின் வாயில் அம்பு விட்டவன்? நீ யாரிடம் வில்வித்தை கற்றாய் என கேட்டனர். அதற்கு ஏகலைவன், நான் துரோணருடைய மாணவன் என்றான். உடனே அவர்கள் அனைவரும் இதை துரோணரிடம் சொல்ல அவனை சந்திக்க எல்லோரும் வந்தனர். துரோணரை கண்ட ஏகலைவன் அவரை வணங்கி நடந்தவைகளை விளக்கி கூறினான். துரோணர் கற்றுக் கொடுக்க மறுத்த போதும் தனது விடாத பயிற்சியாலும் முயற்சியாலும் அர்ஜுனனை விட வில்வித்தையில் சிறந்தவனாக ஏகலைவன் திகழ்ந்தான். நீதி: முயன்றால் எதையும் சாதிக்க முடியும்.